கனடாவில் ஒரு பையன் வந்து பிறக்கிறான். அந்த பையனோட குடும்பத்தில் ஒரு சின்ன வீடு கூட இல்லை, வெறும் ஒரு வேனில் தான் வளரவே செய்கிறான். அந்தளவுக்கு ஃபினான்ஷியலாக அன்ஸ்டேபிளான ஒரு குடும்பத்தில் தான் அந்த ஒரு பையன் வந்து பிறக்கிறான். ஸோ எல்லாரும் படிக்கும்போது இவன் மட்டும் ஃபேக்ட்ரியில் போய் வேலை பண்ணுறான் காசுக்காக. இவன்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு திறமை என்னன்னா, இவன் மூஞ்சி ரப்பர் மாதிரி வரையும். நிறைய பேர் இவனை கேலி கூட பண்ணியிருக்காங்க, ரப்பர் வாயன் அப்படின்னு சொல்லி. ஸோ அவன் கண்ணாடி முன்னாடி நின்று இந்த மாதிரி ரப்பர் மாதிரி மூஞ்சி இது பண்ணும்போது அவனுக்கே சிரிப்பு வந்திருக்கு. சரி, ஸ்டாண்டப் காமெடியை நம்ம வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சுட்டு கிடைக்கிற கொஞ்சம் கொஞ்சம் டைம்லையும் இந்த மாதிரி ஸ்டாண்டப் காமெடி கிளப்ஸில் இந்த மாதிரி பண்ணுறாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு ஆடியன்ஸே கிரியேட் ஆகலை. ஏன்னா எல்லாருமே டிவி தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அவர் நேரடியாக யூஎஸ்க்கு வந்து போகிறாரு டிவி ஷோவில் ஆடிஷன் வந்து பண்ணுறதுக்கு. சரி, நம்ம இதில் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவரோட திறமையெல்லாம் காமிக்கிறாரு. அவர் செலக்டும் ஆகிறாரு, சூப்பரான ஒரு பேர் வாங்குறாரு. அண்ட் தென் இவருக்கு நிறைய ஃபிலிம் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வருது. லைக் தி மாஸ்க், அப்புறமா தி டம்ப் அண்ட் த டம்பர், பெட் டிடெக்டிவ், இந்த மாதிரி நிறைய காமெடி படங்கள்லாம் நடிக்கவும் செய்கிறாரு. இவருக்கு வந்து நல்ல ஒரு பேரும் வருது, சூப்பராக நடிக்கிறான் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா ஃபிலாசபிக்கலான படங்கள் லைக் ட்ரூமேன் ஷோ, தி லையர், மேன் ஆன் தி மூன், இந்த மாதிரி படங்களும் நடிக்கிறாரு. பீக், வேற லெவல் பீக்கில் வந்து போகிறாரு. லைக் ஒரு படத்துக்கு அந்த 90ஸ்லேயே $20 மில்லியன் வரைக்கும் வாங்குற அளவுக்கு ஒரு பீக்கில் வந்து போகிறாரு. ஒரு வேன்லேருந்து வந்த ஒரு பையன் இந்த அளவுக்கு வளர்ந்துட்டான். ஸோ அந்த அளவுக்கு பீக். ஸோ இந்த அளவுக்கு பீக்கு, இந்த அளவுக்கு ஃபேம் எப்படி இருக்கும் ஒரு சாதாரண ஒரு பையனுக்கு? அதனால் இதெல்லாம் விட்டுட்டு அவர் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வந்து போகிறாரு. லைக் இந்த மாதிரி ரஜினிகாந்த், அட்மன், இந்த மாதிரி வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே போகிறாரு. ஓரமாக உட்காந்து வரைகிறது, எழுதுறது, சின்ன சின்ன ரோல்ஸ், அதுவும் எக்ஸ்பெரிமெண்டல் ரோல்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு. ஸோ இந்த அளவுக்கு பீக்கில் போயிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ரோல்ஸ் வந்து பண்ணுறாரு. இப்போ நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க யார் அப்படின்னு சொல்லி. தி லெஜண்ட் ஜிம் கேரி. நிறைய 90s கிட்ஸோட ஃபேவரட்டான ஒரு ஆக்டர்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் கேட்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு ஸ்டோரியில் மீட் பண்ணுவோம்.